இதுல வந்து இப்ப இந்த மகளிர் ஆணையத்துல இந்த வழக்கு வந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு. சோ ம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் அதோட தீர்ப்பு இருக்கு சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் குடுப்பாங்க. ஆமா. சொல்லியிருக்காங்க, சொல்யூஷன் கொடுக்கறது. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் ஆனா நிறைய பேருடைய கருத்துக்கள் வந்து மாதம்பட்டி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மாதம்பட்டி அவரு தூசி தட்டிட்டு போயிருவாரு. மாதம்பட்டி பாருங்க இப்போ இங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. பட் மாதம்பட்டி இது ஒரு பொருட்டாவே எடுக்கலையா மேடம்? ஆக்சுவலா கேஸ் வந்து ட்ரையலுக்கு இன்னும் வரல. ஓகேவா? வந்த பிறகுதான் அவங்களுக்கு பேஸ்மெண்டே ஆடும். இப்போ ஜஸ்ட் இன்னும் கேஸே ஃபைல் ஆகலையே. இப்போ விசாரணைகள் தான் போயிட்டு இருக்கு. இது ஒருவேளை காம்பன்சேஷன்ல கூட அவர் வின் பண்ணிடலாம்னு நினைக்கலாம். இந்த மாதிரி மணி செட்டில் பண்ணிடுறேன், ஏன்னா ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி கூட அவர் இது பண்ணலாம். இப்போ நம்ம ரீசெண்டா இவரு நம்ம நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவங்க கேஸும் இப்படித்தானே போச்சு. சுப்ரீம் கோர்ட் வர போச்சு. போய் என்ன பண்ணாங்க, 2 பேர்கிட்டையும் கோர்ட் என்ன சொல்லுச்சு, ஒரு அபிடவிட் சப்மிட் பண்ணிட்டு 2 பேரும் ஆளுக்கு மன்னிப்பு கேட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சோ அதனால அந்த மாதிரி